இனிய வணக்கம். எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பதை பலரும் தெரிவதில்லை. எனவே தோல்வியை தழுவுகிறார்கள் என்றார் தாமஸ் ஆல்வா எடிசன். பல்வேறு சாதனைகள் படைத்த எடிசனை பத்திரிகையாளர் கருத்து கேட்டபோது அவர் புன்னையிடம் சொன்னார், நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை நான் வீணடிக்கவில்லை. எடிசனின் வெற்றியில் 1% அறிவு, 99% உழைப்பு என்ற பொன்மொழி பிரசித்தரமானது. மின் விளக்கு, ஒளிவரைவி, திரைப்பட கருவி உள்ளிட்ட 1093 அறிவியல் கருவியில் கண்டுபிடித்த ஆக்கமேதை தாமஸ் ஆல்வா எடிசன். அவருடைய பிறந்த தினம்தான் இன்று. அவர் செய்த அரிய சாதனைகள் பற்றி இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் பிப்ரவரி 11, 1847 ஒக்கையோவில் உள்ள மிலான் என்னும் ஊரில் பிறந்தார். எடிசனின் பெற்றோர் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள். தந்தை சாமுவேல் எடிசன் ஓர் அமெரிக்கர். தாயார் நான்சி எடிசன் ஸ்காட்டிஷ் பரம்பரையில் வந்த கனடா பெண். அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை. இவர்களுக்கு எடிசன் 7வதாகவும் கடைசியாகவும் பிறந்தார். பின்னர் எடிசனின் குடும்பம் மிச்சிகனில் உள்ள ஊரோன் துறைமுக பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. தாமஸ் எடிசனுக்கு சிறு வயதிலே காது கேட்கும் திறன் பாதித்திருந்தது. அப்பிறவி பெருங்குறை அவரது பிற்கால நடைமுறை பழக்கங்களை மிகவும் பாதித்ததோடு அநேக புது படைப்புகளுக்கு காரணமாகவும் இருந்தது. 1840 தந்தை சாமுவேல் எடிசன் மிலானில் ஒரு சாதாரண மர வியாபாரத்தை தொடங்கினார். பின்பு மிச்சிகன் போர்ட் ஹரனில் கலங்கரை விளக்க காப்பாளராகவும் கெராடியட் கோட்டை இராணுவ தளத்தில் தச்சராகவும் சாமுவேல் வேலை பார்த்தார். தாமஸ் எடிசன் சிறு வயதில் ஸ்காட் காய்ச்சலில் கஷ்டப்பட்டு தாமதமாக 8.5 வயதில்தான் போர்ட் ஹீரன் பள்ளிக்கு சென்றார். 3 மாதங்களுக்கு பின் ஒரு நாள் மூளை கோளாறு உள்ளவன் என்று ஆசிரியர் திட்டியதால் அவரது பள்ளி படிப்பு முடிந்தது. எனவே அவரின் தாயார் பள்ளியிலிருந்து தாமஸை விலக்கிவிட்டு தானே அவருக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்தார். பள்ளிக்கூட ஆசிரியரான தாயிடம் 3 ஆண்டுகள் வீட்டிலே எடிசன் கல்வி கற்றார். படித்தல், எழுதுதல் மற்றும் எண்கணித பயிற்சியோடு பைபிளையும் பழங்கதைகளையும் படிக்குமாறு தாமஸின் தந்தை சாமுவேல் ஊக்கப்படுத்தினார். ஒவ்வொரு கதையை முடிக்கும் போதும் 10 சென்ட்டுகளை அளிப்பதன் மூலம் விரைவில் தாமஸ் பல நூல்களை கற்றுத் தேர்ந்தார். கவிதைகளை படிப்பதிலும் பாடுவதிலும் அவருக்கு விருப்பம் அதிகமாக இருந்தது. நூலகத்திற்கு சென்று அவருக்கு தேவையான குறிப்புதவி நூலை அவரே எடுத்துக்கொண்ட போது அவருக்கு வயது 11. தனது 7வது வயது முதல் சூழ்நிலை சாதனைகளின் மேல் எடிசனுக்கு ஆர்வம் மிகுந்தது. 9 வயதில் ரிச்சர்ட் பார்க்கர் எழுதிய இயற்கை சோதனை தத்துவம், நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிலாசபி என்ற நூலை படித்து முடித்தார். 13ஆம் வயதில் தாமஸ் பைன் எழுதிய ஆக்க நூல்களையும் ஐசக் நியூட்டன் இயக்கிய கோட்பாடு என்னும் நூலையும் ஆழ்ந்து படித்தார். தனது 21ஆம் வயதில் மைக்கேல் பாரடேவின் செய்தித்தாளில் இருந்த மின்சக்தியின் பயிற்சி ஆராய்ச்சிகள் பகுதியை ஒரு வழி விடாது ஆழ்ந்து படித்து முடித்தார். இவை அவரது வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாறுதலை உண்டாக்கியது. செயற்கை முறையில் சோதனைகள் புரிந்து படைக்கும் திறனை எடிசனுக்கு அவை அடிப்படை ஆக்கின. கணித அறிவும் அறிவியல் ஏற்பாடு எதுவும் முறையாக கற்காத எடிசன் சோதனையின் மூலம் மட்டுமே திரும்ப திரும்ப முயன்று பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை படைத்தார். 1860களில் தொடக்கத்தில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்காக பெயர் பெற்றவர் தாமஸ். அவரது முதல் கண்டுபிடிப்புகளின் மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளை. பின்னர் வெசிடன் யூனியன் அலுவலகத்தில் வேலைக்கிடையில் தன் ஆய்வுகளை தொடர்ந்து வந்தார் எடிசன். ஆனால் ஒரு முறை காரிய அமில சேமக்கலனை வைத்திருந்த போது அதில் இருந்த கந்தக அமிலம் வெளியில் கொட்டி தாமஸின்
முதலாளி இருந்த அறைக்குள் பாய்ந்தது. இதனால் அவரது வேலை பறிபோனது. பின்னர் ரயில் நிலையத்தில் நொறுக்குகளும் மிட்டாய்களும் வெற்றார். சில காலம் பன்றி வெட்டினார். காய்கறி வணிகம் செய்தார். ரயில் வண்டியில் ஒரு பெட்டியை அச்சகமாக மாற்றி அதிலிருந்தபடியே 1862 தி விக் ஹெரால்ட் என்ற வார பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டார். அதுவும் அக்டோபர் 28, 1868 அன்று மின் வாக்குப்பதிவு முதல் காப்புரிமை விண்ணப்பித்தார். முழு நேர கண்டுபிடிப்பாளராக தன் வாழ்க்கையை நடத்தும் பொருட்டு தாமஸ் நியூ ஜெர்சியில் உள்ள நெவார்க்கிற்கு சென்றார். நியூ ஜெர்சியில் உள்ள மென்லோ போகா என்ற இடத்தில் தன் ஆய்வகத்தை அமைத்தார் எடிசன். பங்கு சந்தை புள்ளிகளை தொடர பதிவேற்றும் துணிநாடா, மேம்படுத்தப்பட்ட தந்தி கருவிகள் ஆகிய கருவிகளை உருவாக்கினார். ஆனால் எடிசனுக்கு பெயர் பெற்று தந்த கருவி 1877 அவர் ஆக்கிய ஒளி வரவியே. அதன் பிறகு மெல்லோ போங்காவின் மேதை என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. 1859 எடிசன் தன் 12ஆம் வயதில் பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு டெட்ராய்ட் போர்ட் ஹியூரன் புகைவண்டி நிலையத்தில் செய்தித்தாள் விற்கும் பயனாக வேலையில் சேர்ந்தார். அப்போது டெட்ராய்ட் மத்திய புகைவண்டி நிலையம் தந்தி பதிவு ஏற்பாடு மூலம் ரயில் போக்குவரத்தை கண்காணிக்க முயன்று கொண்டிருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வேலைக்கு மனு போட்டு 1863 டெலகிராம் பயிற்சியில் நுழைந்தார். தந்தி செய்திகள் புள்ளி மற்றும் கோடுகள் பதிவானதால் அவரது காது கேளாமை தன்மை வேலையை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. பதிவான புள்ளி கோடுகளை அந்த காலத்தில் ஒருவர் படித்து புரிந்துதான் ஆங்கிலத்தில் மாற்றி கையால் எழுத வேண்டும். அதே பணியை 6 வருடங்கள் எடிசன் அமெரிக்காவில் தெற்கு நடுமேற்கு பகுதிகளில், நியூ இங்கிலாந்தில் மற்றும் கனடாவில் செய்து வந்தார். அப்போது இவ்வேலையை எளிதாக்கும் தந்தி கருவியை செப்பனிட்டு தன் முதல் ஆக்க திறமையை காட்டினார். 1869 தன் 22ஆம் வயதில் இரட்டை தந்தி அடிப்படை சாதனத்தை பதிவு கருவியுடன் இணைத்து 2 செய்திகளை ஒரே சமயத்தில் ஒரே கம்பியில் அனுப்பி காட்டினார். அத்துடன் தந்தியின் மின்குறிகளை தானாக மாற்றி சொற்களாய் பதிவு செய்யவும் அமைத்து காட்டினார். எடிசன் தனது தந்தி வேலையை விட்டுவிட்டு முழு நேர ஆக்கப்பணிக்கு நியூயார்க் நகருக்கு சென்றார். அங்கு பிராங்க் போப் என்பவருடன் கூட்டாக சேர்ந்து எடிசன் உலக பதிப்பி, எடிசன் யுனிவர்சல் ஸ்டாக் பிரிண்டர் மற்றும் வேறு பதிக்கும் கருவிகளை உருவாக்கினார். 1870 முதல் 1875ஆம் ஆண்டுகளில் நியூ ஜெர்சி, நியூயார்க், வெஸ்டர்ன் யூனியனில் தானியங்கி தந்தி ஆட்டோமேட்டிக் டெலகிராம் ஏற்பாட்டை செப்பனிட்டார். ரசாயன இயக்கத்தில் ஓடக்கூடிய அந்த கருவி மின்குறி அனுப்புதலை மிகவும் சிக்கலாக்கியது. அதனை சீர்படுத்த முயன்ற எடிசன் தன் ரசாயன அறிவை உயர்த்த வேண்டியதாயிற்று. அந்த ஆராய்ச்சி விளைவில் மின்சார பேனா, எலக்ட்ரானிக் பென், பிரதி எடுப்பான், மிமிகோகிராம் போன்ற சாதனைகளை உருவாக்கினார். மேலும் அந்த பட்டறிவே எடிசன் இசைத்தட்டு, கிராமபோன், போட்டோகிராஃப் கண்டுபிடிக்கவும் ஏதுவாகியது. எடிசன் புதிய கருவிகளை கண்டுபிடிக்க முனையும் போது வேறு பல அறிவியல் கருவிகளும் இடையில் தோன்றின. அவற்றுள் ஒன்று கரி அனுப்பி, கார்பன் டிரான்ஸ்மிட்டர் என்னும் சாதனம். 1877 எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்தவாறு தொழில்நுட்ப முன்னேறி சாதனம் ஒளி வரைவி கிராமபோன் ஆகும். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லியான் ஸ்காட் ஒவ்வொரு ஒளியும் ஒரு தகடு மீது பதிவு செய்ய முடிந்தால் அவை சுருக்கெழுத்து போல் தனித்துவமான உருவில் அமையும் என்ற கோட்பாட்டை ஒரு நூலில் எழுதியிருந்தார். அதுதான் ஒளி மின் வடிவில் எழுதும் ஒளி வரைவு, போனோகிராபி எனப்பட்டது. அக்கோட்பாட்டை நிரூபித்து காட்ட எடிசன் ஓர் ஊசியை தன் கரியணிப்புடன் சேர்த்து ஒளி சுவடுகள் பாரப்பென் தாளில் பதியுமாறு செய்தார்.
அவர் வியக்கும்படி ஒளி சுவடுகள் கண்ணுக்கு தெரியாத வடிவில் கிறுக்கப்பட்டு நுணுக்கமான தாளில் வரையப்பட்டிருந்தன. பிறகு ஊசியை ஒளி சுவடின் மீது உரசி அதை ஒளிபெருக்கி மூலம் கேட்டதில் பதியப்பட்ட ஓசை மீண்டும் காதில் ஒலித்தது. எடிசன் அடுத்து ஓர் உருளை மீது தகரத்தாளை சுற்றி ஒளி சுவடை பதிவு செய்து காட்டினார். 1877 டிசம்பரில் அதற்கு எடிசன் தகரத்தாள் ஒளிவரைவி தின்ஃபாயில் போனோகிராபி என்னும் பெயரிட்டார். ஆனால் இது ஒளிவரைவு ஆய்வுக்கூடத்திலிருந்து வர்த்தக துறைக்கு வர 10 ஆண்டுகள் ஆகின. எடிசன் காலத்தில் வாயு விளக்குகள் தான் வீதி கம்பங்களில் பயன்படுத்தப்பட்டன. 50 ஆண்டுகளாக மின்சார விளக்கு பலருக்கும் கனவாகவும் முயலும் படைப்பாளி பொறியாளருக்கு தோல்வியாகவும் இருந்து வந்தது. அப்போதுதான் விஞ்ஞானிகள் மின் விளக்கு தொடர்பான பல ஆய்வுகள் செய்து வந்தார்கள். 1878 ஜூலை மாதம் 29ஆம் தேதி சூரிய கிரகணத்தின் போது ராக்கி மலைத்தொடர் மீது சில ஆராய்ச்சிகள் செய்ய பல அமெரிக்க விஞ்ஞானிகள் சென்றிருந்தார்கள். கிரகணத்தின் போது சூரிய வெளிக்கலன் எழுப்பிய வெப்ப வேறுபாட்டை அளக்க அவர்களுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது. எடிசன் ஒரு கரி பொட்டு கார்பன் பட்டன் என்ற சாதனத்தை பயன்படுத்தி நுண்ணூர் மானி என்னும் கருவியை செய்து கொடுத்தார். அக்கருவி மூலம் கம்பியில் ஓடும் மின்சாரத்தை கட்டுப்படுத்தலாம். அம்முறையை பயன்படுத்தி மின்சார விளக்கு ஒன்றை தயாரிக்க அப்போது எடிசனுக்கு ஓர் ஆர்வம் ஏற்பட்டது. எடிசனின் மின் விளக்கு குறித்த ஆய்வுகளுக்கு எடிசன் மின்சார விளக்கு கம்பெனியை துவங்கி ஜேபி மார்கின் குழுவினர் முன் பணமாக $30,000 தொகையை அளித்தார்கள். 1878 டிசம்பரில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழக அறிவியல் பட்டதாரி 26 வயதான பிரான்சிஸ் அப்டர் எடிசன் ஆய்வுக்குழுவில் சேர்ந்தார். எடிசனுக்கு தெரியாத கணித பௌதீக அறிவியல் நுணுக்கங்கள் யாவும் இளைஞர் பிரான்சிஸ் மூலம் எடிசனுக்கு கிடைத்தது. மின்தடை மிகுதியாக உள்ள உலோக கம்பி ஒன்றை மின்விளக்கிற்கு எடிசன் முதலில் உபயோகித்தார். மின்சார அணி சுற்றில் செல்லும் போது மின்னோட்டம் மிகுதியாக இருந்தால் மின்வீழ்ச்சி விளக்கு ஒன்றில் பழுது ஏற்பட்டால் எல்லா விளக்குகளும் அணைந்து போயின. எடிசன் மின் விளக்குகளை இணைய சுற்றில் பிணைத்து மின்னோட்ட அளவை குறைத்ததால் ஒரு விளக்கில் ஏற்படும் பழுது மற்றும் விளக்குகளை பாதிக்கப்படவில்லை. எடிசன் குழுவினர் பிளாட்டினம் கம்பி சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்தி மின்னோட்டத்தில் ஒளிர வைத்து முதல் மின் விளக்கை உருவாக்கினார்கள். 1881 ஜனவரியில் முதல் மின் விளக்கொலி அமைப்பு வணிகமயமாக்கும் துறை ஏற்பாடு நியூயார்க் ஹிந்த் ஹெட்சம் அச்சக மாளிகையில் நடந்தது. நியூயார்க்கில் மின்ஹாட்டன் அமைந்த உலகின் முதல் வர்த்தக மத்திய மின்சார நிறுவனம் எடிசனின் நேரடி மேற்பார்வையில் நிறுவப்பட்டது. அது 1882 செப்டம்பர் முதல் இயங்க ஆரம்பித்தது. பின்னர் மின் விளக்கு அமைப்பு வளர்ச்சி அடைந்தது. பின் பெரிய உணவு விடுதிகள், அரங்க மேடையில், வாணிபத்துறையில், கடைகள் என அனைத்து இடங்களிலும் மின்குமிழி ஒளி வீச ஆக்கமேத எடிசனின் புகழ் உலகெங்கும் பரவியது. இதற்கிடையில் 1879 எடிசன் அப்டன் இருவரும் முதல் மின்சார சேமிப்பு கலனை ஒன்றாக்கிய போது ஆய்வுகள் செய்து முடித்தனர். ஈக்காற்றலால் ஓட்டினால் மின்சார சேமிப்பு கலனில் மின்சாரம் வோல்டேஜ் உண்டாக்கி கம்பி முனையில் மின்திறன் எலக்ட்ரிக் பவர் கிடைத்தது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலனின் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். இதுவும் அவரது முதல் சாதனையாகும். விளக்கு எரியும் போது வெற்றிட மின்குமிழி, வேக்கம் பல்ப், சுருள் கம்பியின் நேர்முனையில் பாசிட்டிவ் போல் ஒருவித நிலவொளி ப்ளூ க்ளோ சூழ்ந்து கொண்டிருந்தது. 1883 எடிசன் மின்குமிழியை பதிவு செய்த போது அந்த நிகழ்ச்சிக்கு எடிசன் விளைவு என்று பெயர் கொடுத்தார். 15 ஆண்டுகள் கழித்து
1898 ஜே தாம்சன் முதலில் எதிர் மின்னணு துகளை எலக்ட்ரானை கண்டுபிடித்தார். அதன் பின்னரே அறிவியலாளர்கள் எடிசன் விளைவுக்கு விளக்கம் தந்தனர். அதாவது எலக்ட்ரான் சூடான முனையிலிருந்து குளிர்ச்சியான முனைக்கு வெப்பவியல் வீச்சால் தெர்மானிக் எமிஷன் பயணம் மேற்கொள்ளும் போது நேர்முனையில் அப்படி ஒரு நிலவொளி எழுகிறது. அதுவே பின்னாளில் எலக்ட்ரான் குமிழி, அதாவது எலக்ட்ரான் டியூப் தோன்ற வழிவகுத்தது. மின்னியல் தொழில்துறைக்கு இது அடிகோலியது. அக்காலத்தில் தாம் வசித்து வந்த நியூயார்க் நகரின் வீடுகளிலும் வீதிகளிலும் மின்சார விளக்குகள் ஒளி வீச வேண்டும் என்பது எடிசனின் ஆசை. ஆனால் கேஸ் மற்றும் மண்ணெண்ணெய் விளக்குகளை மட்டுமே உபயோகித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவரது ஆசை நிறைவேறும் என்பதை அவரை தவிர மற்ற விஞ்ஞானிகள் உட்பட யாரும் நம்பவில்லை. விஞ்ஞானிகள் எடிசனுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை மூன்றை ஆழைத்தரமாக கூறினார். மின்சாரத்தை பல இடங்களுக்கு விநியோகிக்க முடியாது. அப்படியே முடிந்தாலும் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துவார்கள் என்பதை கணிக்க முடியாது. மின்சார விளக்கு கேஸ் லைட் போல மலிவானது அல்ல. அக்காலகட்டத்தில் அறிவியல் அந்த அளவுக்கே வளர்ந்திருந்ததால் அவர்கள் கூறியதில் உண்மையே இருந்தது. வழிகள் இல்லாவிட்டால் அவை உருவாக்கப்பட வேண்டும் என்பது எடிசனின் சித்தாந்தம். அவர் தமது ஆராய்ச்சிக்கு உதவும் ஒவ்வொரு புத்தகத்தையும் கட்டுரைகளை விடாமல் படித்தார். 200 நோட்டுகளில் 40,000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் தம் கருத்துக்களையும் வரைபடங்களையும் பதிந்து வைத்துள்ளார். ஆம், இப்பொழுது நமக்கு தெரியும், உலகில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், மின்சார விளக்கை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் கூறியது போல் அல்லாமல் எவ்வளவு மின்சாரம் உபயோகிக்கிறோம் என்பதை மீட்டர் வைத்து கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நமக்கு மிகவும் மலிவாக மின்சாரம் கிடைக்கிறது. சோலார் எனர்ஜி உட்பட, காற்றாலை உட்பட பல்வேறு வகையான மின்சாரம் கிடைப்பது. இதுக்கு அனைத்துக்குமே வழிகோலியது எடிசன் தான். கடைசியில் எடிசனின் கனவு நனவானது. உலகிலே மின் விளக்குகளால் ஒளி பெற்ற முதல் நகரம் என்ற பெருமையை நியூயார்க் நகரம் பெற்றது. பத்திரிகையாளர்களும் விஞ்ஞானிகளும் அவரை பாராட்ட ஓடி ஓடி சென்ற போது அவர் தமது ஆராய்ச்சி கூடத்தில் வேறொரு ஆராய்ச்சியை ஆரம்பித்தார். அவரது மகத்தான ஆராய்ச்சி வெற்றி குறித்து பத்திரிகையாளர் கருத்து கேட்டபோது அவர் புன்னகையுடன் சொன்னார், நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. எடிசனின் வெற்றியில் 1% அறிவு, 99% உழைப்பு என்ற பொன்மொழி பிரசித்தமானது. கிராமபோன் ஒளித்தட்டு ஆய்வுகளில் வெற்றி பெற்ற எடிசன் அடுத்து 1880களில் திரைப்பட படப்பிடிப்பு கருவி உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். எடிசன் நகரம் திரைப்பட படப்பிடிப்பு கருவியை உருவாக்க அதுவரை வெளிவந்த ஆய்வு முயற்சிகளும் தன் கீழ் பணியாற்றும் நிபுணர்களின் ஆக்கங்களையும் பயன்படுத்தி கொண்டார். இந்த எண்ணம் எடிசனுக்கு 10 ஆண்டுகளாக இருந்திருந்தது. அதை பற்றி ஒரு சமயம் எடிசன் கூறியதாவது, கற்பனையில் எனக்கு இது முன்பே உதயமானதுதான். போனோகிராஃப் எப்படி காதுக்கு இசை விருந்தளிக்கிறதோ அதுபோல் நகர படம் மனிதர்கள் கண்ணுக்கு விருந்தளிக்க செய்ய முடியும். போனோகிராஃப் ஒளி நுணுக்கத்தை திரைப்பட படப்பிடிப்பு கருவிகளுடன் இணைத்து பேசும் படம் என்னால் தயாரிக்க முடியும் என்றார். முதல் நகர படம் வெளிவர உதவியாக இருந்தவர் எடிசனுக்கு உதவியாளராக சேர்ந்த WKL டிக்சன் என்பவர் ஆவார். 1888 எடிசன் முதலில் படைத்த திரைப்பட படப்பிடிப்பு கருவி கிரோனோஸ்கோப் ஆகும். ஆனால் படம் யாவும் அதில் சற்று மங்களாகத்தான் தெரிந்தன. 1889 பிரிட்டனில் வாழ்ந்த பிரிஸ்கிரிஸ் என்பவர் ஒருவித பதிவு நாடாவை பயன்படுத்தி உருவப்படங்களை பதித்தார். அதே நாடாவை சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் சார்ஜ் ஈஸ்பர்ட் உபயோகித்து ஒளிப்படங்களை அந்த நாடாவில் எடுக்கும்படி செய்தார். முதல் முறையாக எடிசன் கினெஸ்டாகோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள பட சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கியல் வழியாக பேசும் படங்களை வெள்ளித்திரையில் காட்டி கழிக்க செய்தார். அந்த திரைப்பட படப்பிடிப்பு கருவி எடிசன்
1891 அமெரிக்காவில் பதிவு செய்தார். தனது பெயரில் சாதனையாளரான 1093 கண்டுபிடிப்புகளின் காப்புரிமைகளை பதிவு செய்த எடிசன் பெருமளவு கண்டுபிடிப்புகள் செய்தவர்களுக்கும் ஒருவராக கருதப்படுகிறார். எடிசன் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளின் உரிமைகளை பெற்றார். எடிசன் நம்பிக்கை நிதியம், எடிசன் ட்ரஸ்ட் என பொதுவாக அறியப்பட்ட 9 முதன்மையான திரைப்பட கலையகங்களின் கூட்டமைப்பான அசிவும் பட உரிமை நிறுவனத்தை, அதாவது மோஷன் பிக்சர் பேட்டன் கம்பெனி ஆரம்பித்தார். 1093 அறிவியல் கண்டுபிடிப்பில் கண்டுபிடித்த ஆக்கமாதை தாமஸ் ஆல்வா எடிசன் அக்டோபர் 18, 1931 தனது 84வது அகவையில் நியூ ஜெர்சியில் உள்ள வெஸ்ட் ஆரஞ்சு நகரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அமெரிக்க ஜனாதிபதி கார்பர்ட் கூலர் எடிசனின் உடல் அடக்கத்தின் போது அமெரிக்காவெங்கும் மின் விளக்குகளை 1 நிமிடம் அணைக்கும்படி ஆணையிட்டிருந்தார். அக்டோபர் 21 மாலை 9:59 மணிக்கு அவரது உடல் அடக்கமானது. அக்டோபர் 21 மாலை நியூ ஜெர்சியில் சுதந்திர தேவியின் ஸ்டேட்டஸ் ஆஃப் லிபரி கையில் இருந்த தீப்பந்தம் ஒளி இழந்தது. பிராட்வே விளக்குகள், வீதியில் பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளி இழந்தன. சிகாகோ, டென்வர் போன்ற முக்கிய நகரங்களின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு இருந்தன. மேலும் இது போன்ற அரிய தகவல்களை பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.